வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். PHPயில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸை PHPயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் லென்த்துன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். அதான் 19 ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர் மொத்தம் 19 லெட்டர்ஸ் இதில் இருக்குது. அதனால் அதுக்கு வந்துட்டு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் லென்த்ன்ற இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேர்ட் கவுண்ட். இப்போ எத்தனை லெட்டர் இருந்துச்சு நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணோம்ல, இப்போ வந்து எத்தனை வேர்ட்ஸ்ன்றதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேர்ட் கவுண்ட் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர் இதை எழுதியிருக்கோம்ல, இதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அது ரிவர்ஸில் காமிக்கும். இது அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்ன்ற யூஸ் பண்ணோம். strrev இதுதான் நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸுக்கான சின்டாக்ஸ். இப்போ இங்கே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர் அப்படியே அது வந்து ரிவர்ஸில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் பொசிஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த பொசிஷனில் அந்த ஸ்ட்ரிங் ஆரம்பிக்குது அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ இந்த ஒரு லெட்டர் நம்ம வேர்ட் கொடுத்துட்டோம். இப்போ எந்த வேர்ட்லேருந்து கண்டுபிடிக்கலாம், இப்போ நான் இன்ஸ்பயர் இது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரிங் பொசிஷன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 12th பொசிஷனில் தான் நம்மளுக்கு இந்த ஐன்ற வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகாது. அது நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 12th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஸ்ட்ரிங், இது வந்து 12th பொசிஷன்லேருந்து இந்த வேர்டு இருக்குது, அது நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக காமிச்சிடும். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்த போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ். இப்போ ஒரு வேர்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வேர்டை நம்ம போடணும். இதில் அதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ்ன்றது யூஸ் ஆகுது. ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேர்டை நம்ம மாற்ற போகிறோம் அதை முதல்ல பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எந்த இது நம்ம போட போகிறோம் அந்த வேர்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடுச்சு. ஹலோ வேர்ல்டுன்ற இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கிட்டே நான் ப்ரோக்ராமர்ன்ற வேர்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் இதில் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த வேர்ல்டுன்ற ஒரு வேர்டை நான் வந்து ப்ரோக்ராமர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரௌஸில் போய் பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ரோக்ராமர் இதுதான் இந்த ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் இதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்ஸ் எப்படி நம்மளால் கம்பைன் பண்ண முடியுன்றதை இப்போ பார்க்கலாம். நான் வந்து கலருக்கு வந்து ரெட்னும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷர்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைன் பண்ணருக்கு கம்பைன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். இந்த டாட் இது கன்காட்டினேஷன். நம்ம இப்போ ஒரு 2 ஸ்ட்ரிங்கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டாட் சைன் யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் $கலர் அண்ட் $ட்ரெஸ் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் நான் உள்ள கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்ட்ரிங்ஸையும் நான் ஜாயின் பண்ணி எழுத போகிறேன். அதான் கம்பைன் கன்காட்டினேஷன் சொல்லுவாங்க. இது டாட் வந்து யூஸ் பண்ணி நம்ம கன்காட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெட் ஷர்ட், இப்போ நான் 2 இது கொடுத்ததுல இது வந்து 2 கம்பைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் PHPயில். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.